வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் திருக்குறளில் காமத்துப்பாலில் குறள் எண் 1081. அணங்கு கொள் ஆய்மையில் கொல்லோ கணங்குழை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சி. குறள் எண் 1082. நோக்கினால் நோக்கதிர் நோக்குதல் தாங்கணங்கு தானை கொண்டடன் துடைத்து. இந்த இரண்டு குறளுக்குமான பொருளை ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறேன். வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். மெய்தானா கண் பார்த்ததும் மனம் பறிபோனதும் மெய்தானா? பெண்தானா அவள் நடந்து வந்த பேரழகு சிலைதானா? பெண்தானா அவள் நடந்து வந்த பேரழகு சிலைதானா? உன்னத ஓவியம் ஒன்று உயிர் பெற்று வந்ததா? உன்னத ஓவியம் ஒன்று உயிர் பெற்று வந்ததா? தேர் போல அசைந்து வந்த அவள் தேவதை வம்சந்தானா? என் நெஞ்சமெல்லாம் கொள்ளை கொள்ள வந்த கந்தர்வ கன்னியா? மெல்ல மெல்ல உயிர் குடிக்க வஞ்சியுருவில் வந்த மோகினியா? மெல்ல மெல்ல உயிர் குடிக்க வஞ்சியுருவில் வந்த மோகினியா? மெய்தானா கண் பார்த்ததும் மனம் பறிபோனதும் மெய்தானா? படைத்திரட்டி போர் தொடுப்பது போல் அவள் ஒற்றை பார்வை என் உயிர் வரை எட்டியதை எப்படி பாடுவது? பாவையின் பேரழகை ஒரு பாவுக்குள் பாடிவிட முடியுமா? பறிபோன என் நெஞ்சம் அவள் பாதம் போய் சேருமா? பறிபோன என் நெஞ்சம் அவள் பாதம் போய் சேருமா? எழிலரசியின் நெஞ்சத்தில் தஞ்சம் புகுமா? எழிலரசியின் நெஞ்சத்தில் தஞ்சம் புகுமா? மெய்தானா கண் பார்த்ததும் மனம் பறிபோனதும் மெய்தானா? கண்டது பெண்தானா? வஞ்சியின் வடிவடையில் வசியமானது மெய்தானா? வஞ்சியின் வடிவடையில் வசியமானது மெய்தானா? அவள் ஒற்றை பார்வையில் 1000 அம்புகள் என் மார்த்துளைத்தது மெய்தானா? அவள் ஒற்றை பார்வையில் 1000 அம்புகள் என் மார்த்துளைத்தது மெய்தானா? மயங்கி போனதும் என்னை மறந்து போனதும் மெய்தானா? மயங்கி போனதும் என்னை மறந்து போனதும் மெய்தானா? நன்றி. இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.